ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். எப்பவும் போல் இந்த வீக்கெண்டும் ஒரு லேர்னிங் vlog தான் போட போகிறேன். என்ன லேர்னிங் vlog அப்படின்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ளஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேர்னிங்காக தான் இருக்கும் உங்களோட ட்ரேடிங் கரியரில். என்ன அப்படின்னா, ஹவு டு டேக் அ ட்ரேட் இன் லைவ் மார்க்கெட். ஓகேங்களா? ட்ரேட் இன் லைவ் மார்க்கெட். ஃபஸ்ட்டு நிறைய பேர் இதுக்கு வந்துட்டு நினைப்பாங்க, என்னங்க இதில் போயிட்டு என்ன டவுட் இருக்குது, சும்மா பை பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பை ஆக போகுது, செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் செல் ஆக போகுது, ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. பட் அது இல்லை விஷயம். நீங்கள் வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஒரு லைவ் வீடியோவாகவே லாஸ்ட் இந்த மண்டே நான் எப்படி ட்ரேட் பண்ணங்கிறத அந்த அன்னைக்கு உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். நான் மார்க்கெட்டில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு சரி சாட்டர்டே டீட்டெயில்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட் சொல்லித்தரேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் வந்துட்டு மண்டேவோட ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐ மீன் 29th மார்க்கெட் மண்டே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பையிங் கேண்டில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? பேக் டு பேக் பையிங் கேண்டில்ஸ் போயிருக்கு. நான் அன்றைக்கி பையிங் ட்ரேட் தான் அனலிசிஸில் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் ரெசிஸ்டன்ஸை ரீச் ஆனனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பையிங்க்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். பட் ரெட் கேண்டில் வந்த பொசிஷனை பார்த்தா இது ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி இல்லை. கண்டிப்பாக பேக் டு சிபிஆர் வரைக்கும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்னு நினச்சேன். ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பையிங் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுறதை விட எனக்கு இப்போ கையில் கிடைக்கிற ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் பண்ணியிருந்தேன், இந்த ரெட் கலர் ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடை. ஸோ இந்த இடத்துல செல்லிங் ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இனிஷியேட் பண்ணிவிட்டு நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட இந்த எந்த இடத்துல புக் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே பிரேக் டவுன் ஆகி ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரீடியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் தான் மேக்ஸிமம் டேஸ் வரும். ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா 1:2 இல்லை 2.5 இல்லைனா 3 வந்து பையிங்கில் பிளான் பண்ணுங்க. நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்க ஆப்ஷனில் அப்படின்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணிட்டு போகலாம். பட் பையிங்கில் ஹெவி ஸ்பைக்ஸ் இருக்கும். அதே மாதிரி பல நாள் கன்சால்டேஷனில் போகும்போது டைம்னால உங்களோட ஆப்ஷன் டிகே ஆகி உங்களுக்கு ரிவர்ஸ்லேயே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிட்டு மேக்ஸிமம் 1:2 2.5 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு மார்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு டார்கெட்ஸாக இருக்கும். ப்ராப்பரான என்ட்ரி கொடுத்து ப்ராப்பரான எக்ஸிட் கொடுக்கணும். அதுக்குமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் நான் எடுத்த ட்ரேட். ஸோ இப்போ லைவ்ல நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் மண்டேவோட லைவ் ட்ரேட் ரெக்கார்டிங்கு. இது நான் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 2 க்ரீன் கேண்டில்ஸ் போகும்போதே நான் வந்து ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நான் என்ன பண்ணுவேன், லைக் இந்த மாதிரி ட்ரேடிங் வியூ விண்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $0 நான் ட்ரேட் பண்ணுறப்போ ஸோ அதில் எனக்கு தேவையான ரேஞ்சில் இருக்க ஆப்ஷன் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுப்பேன். சரிங்களா? ஏன்னா ட்ரேட் எடுக்கும்போது நான் ஆப்ஷனை போய் தேடி அந்த ப்ரீமியம் செக் பண்ணி என்னால் ஆட் பண்ண முடியாது. ஸோ நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்படி ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணுவீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் அட் த மணியில் ஆட் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் த மணி கூட இந்த மணி போகும்போது ப்ரீமியம் பார்ப்பேன். ப்ரீமியம் வந்து 250லேருந்து ஒரு 350க்குள்ளே இருந்தால் அந்த ப்ரீமியமை சூஸ் பண்ணி முதல்லயே ஆட் பண்ணிப்பேன். அது பியா சியான்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னா, அப்படி எதுவும் டிசைட் பண்ண மாட்டேன். பெக்யூலரா பியும் அந்த ரேஞ்சில் ஒன்று ஆட் பண்ணிப்பேன், சியும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அந்த அன்னைக்கு நான் ஆட் பண்ணி இந்த பிஇ பார்த்தீங்கன்னா 48,600 பிஇ. அப்புறம் சி பார்த்தீங்கன்னா 48,400 சி. ஏன் ஆட் பண்ணீங்க, ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. என்னோட ப்ரீமியம் ரேஞ்சுக்குள்ளே அது வந்தனால அது 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஏன் முன்னாடியே ஆட் பண்ணிக்கணும்னா, நமக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மார்க்கெட்டில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அந்த டைமில் நம்ம போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ப்ரீமியமோட வேல்யூஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் மாறி மாறி விழும். நீங்கள் டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்க முடியாது. அதனால் நான் அப்படி எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் பண்ணிருக்கும்போது நான் பையிங்கில் ஏதாவது ரிட்ரேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிருந்தேன். பட் பையிங்கில் ரிட்ரேஸ்மெண்ட் எதுவுமே வரல. ஒரு ரெட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த செகண்ட் வரைக்குமே நான் வந்துட்டு செல்லிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணல. இந்த கேண்டில் வந்து க்ரீனாக முடிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக பையிங் தான் போயிருப்பேன். பட் இந்த கேண்டில் ரெட்டாக முடிஞ்சிருந்தா செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக என்னோட ட்ரேடிங் வியூ நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு ட்ரேடிங் ஜேர்னல்னு ஒன்று எழுதுவேன்னு சொல்லிட்டு டெய்லி என்ன பண்ணுவேன்னா நோட் ஓப்பன் பண்ணிப்பேன். அதில் க்ளோசிங் ப்ரைஸ் எழுதிக்குவேன். அதுக்கப்புறம்
ஒவ்வொரு பண்ண போறேன். நான் என்ன ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அ அ உங்களுக்கு வந்துட்டு வைப்பேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாரி ரெட்டா போம்போது என்ன நடக்குது, கிரீனா போம்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் நோட் பண்ணிட்டே வருவேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு கன்ஃப்யூஷன் இல்லாம என்னோட பேட்டர்ன எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாரி போயிட்டுருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் இப்ப சொல்லிட்டுருக்கேன்னா, நான் இன்னும் ட்ரேடே என்டர் ஆகல. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் அந்த ஆப்ஷன் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெட்டாவே லாஸ்ட் 1 மினிட் வரைக்கும் போறனால, ஸோ அந்த இடத்துல நான் ஆஃப் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஆப்ஷன வந்து ஓப்பன் பண்ணி என்ன வேல்யூல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ வந்துட்டு இப்போ இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பியா, சியான்றதுல பை ஆர்டர் பஞ்ச் பண்ணிட்டேன். என்ன பிரைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ₹219 ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில ஆர்டர் புக்லயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஆ அ என்ன உங்களுக்கு தனியா 2 விண்டோல காட்டணுங்கிறதுக்காக 2 ஸ்க்ரீனா பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மார்னிங் ஓப்பன் ஆனோனே மார்க்கெட்ல ட்ரேடிங் வியூவோட சேர்த்து 2 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். சிம்பிள் நான் ஆப்ஷன் சூஸ் பண்றது பிரீமியம் ரேஞ்ச்ல மட்டும் தான் சூஸ் பண்றேன். ஆ ஆர்டர் புக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ₹219க்கு வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேட. ஸோ என்னோட டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ் 219னா லைக் 259, 260 கிட்ட என்னோட டார்கெட் இருக்கும். ஸ்டாப் லாஸ் கீழ அப்படியே உல்டாவா 199, 198ல வந்து பாருங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட ஆர்டர் புக் பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்ட்ரி ஃபார் செல்லிங் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்லயும் மார்க் பண்ணிட்டேன். ஏன் இப்போ எனக்கு ஈஸியா இருக்குன்னா, நான் போய் இப்போ தேடி நான் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ண கிடையாது. ஆப்ஷன் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்னோட ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ரீயா போட்டு வச்சுருவேன். என்னென்ன என்ட்ரி குடுக்குற ஆர்டர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு அப்புறம் உடனே எஸ்எல் போட்டுருவேன். அதாவது நம்மளுக்கு ஃபேவரா போனா தான் எஸ்எல் போடுவேன். இல்ல நமக்கு ஃபேவரா போகலன்னா நான் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ், இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் பார்ப்பேன். ஸ்டாப் லாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இம்மீடியட்டா ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் பஞ்ச் பண்ணி வச்சுருவேன். டார்கெட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் டைம்ஸ்ல 40 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா மார்னிங்ல ஆப்ஷன் பையிங் வந்துட்டு டக்குனு 40 பாயிண்ட்ஸ் குடுத்துரும். நம்மளோட ஃபேவர்ல நம்மளோட செட்டப்ஸ் ஒர்க் ஆகும்னு 80% ப்ராபபிலிட்டி இருக்கனால, நான் வந்துட்டு 40 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வெளில வர ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஹையர் டார்கெட்ஸ் வைக்கும்போது, சப்போஸ் நம்ம ஏர்லி என்ட்ரி எடுக்கிறனால ரிவர்ஸ் ஆயி வந்து ரீடெஸ்ட்க்கு வரும்போது ஆப்ஷன்ல ஒரு ஸ்பைக் அடிச்சாலும் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். ஓகேங்களா? இதே நீங்க செல்லிங்கா இருந்தீங்கனாலோ இல்ல ஃபியூச்சர்ல செல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வாலட்டிலிட்டி தெரியாது. பட் ஆப்ஷன்ஸ்ல பண்ணும்போது பையரா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து வாலட்டிலிட்டி தெரியறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஒன்ஸ் போட்டு உடனே டார்கெட்டும் 40 பாயிண்ட்ஸ்ல போட்டுருவேன். சப்போஸ் நான் 50 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன், அந்த ட்ரேட் நல்லா போகும்னு நெனச்சா 50 பாயிண்ட்ஸும் ப்ரீ பிளான்டா போட்டுருவேன். ஏன்னா, அது 50 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு போய் டச் பண்ணிருச்சு ஒரு ஸ்பைக்லனா கூட நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது 50 கிராஸ் பண்ணிட்டு சடனா ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்மளுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, எல்லாமே ப்ரீ பிளான்டா போட்டு நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா டார்கெட்ட வந்து ட்ரேட வந்து வாட்ச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்துட்டு இந்த ட்ரேட் வந்துட்டு நம்ம ஃபேவர்ல போனாலும் சரி, போகாட்டும் சரி, ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா இருக்கு. டார்கெட்டும் ப்ரீ பிளான்டா இருக்கு. ஓகேங்களா? ஸ்பாட் சார்ட்ல இன்னொன்னு இருக்கு. நான் 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் போடுவேன். பட் ஸ்பாட் சார்ட்ல இந்த சப்போர்ட்ட ரீச் ஆயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா, சம்டைம்ஸ் நான் ட்ரேட விட்டு வெளில வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அத தாண்டி நான் ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரேட் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லியெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணது கிடையாது. ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு தான் வெளில வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்டின்னா, டிசிப்ளின் உங்களுக்கு பேசிக்கா வந்தா மட்டும் தான், நீங்க வந்துட்டு உங்களால மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். இத வந்து நான் ஏன் இந்த ஸ்டார்ட் ஆஃப் த மார்க்கெட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருக்கேன்னா, எல்லாரும் நெனைக்கிறாங்க ஒரு செட்டப் கிடைச்சிட்டா நம்ம ட்ரேடர் ஆயிரலாம். வந்துட்டு ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிடைச்சா நம்மளுக்கு வந்து நெறைய அமௌண்ட் கிடைக்கும். அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு எவ்ளோ கோர்ஸ்ல எவ்ளோ ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி குடுத்தாலும், நீங்க இந்த மாதிரியான பேசிக் சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ எப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, கன்சிஸ்டன்ட்டா பண்றீங்களோ, அப்ப மட்டும் தான் உங்களால வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். ஓகேங்களா? ஆ இப்ப வந்துட்டு அ அ நான் வந்துட்டு ஒரு நாள்ல 1000 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். நான் எப்படி டிசிப்ளின்லாம் பண்ணா என்ன? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பேசிக்கா ஃபர்ஸ்ட்டு நீங்க டிசிப்ளின ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் மார்க்கெட் உங்களுக்கு ரிவார்ட்ஸ காட்டுமே தவிர, நீங்க பாட்டுக்கு மார்னிங் வந்தோம், ஏதோ ஒரு ஆப்ஷன வந்துட்டு ரெட் கேண்டில் வந்துருச்சு போடு பிஇய, இல்ல கிரீன் கேண்டில் வருது இன்னைக்கு பையிங் தான் போகும்னு அந்த அனாலிசிஸ்ல சொல்லியிருக்காங்க. இவங்க செல்லிங் தான் போகும்னு இந்த அனாலிசிஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு பிரைஸ வந்து இண்டிகேட் பண்ணும். ஒவ்வொரு மூவ்மெண்ட் ஆஃப் பிரைஸையும் நீங்க வந்து வாட்ச் பண்ண கத்துக்கணும் டீப்பா. அதாவது ப்ரீவியஸ் டே மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றதெல்லாம் ஓகே. பட் கரண்ட் டேல வந்துட்டு மார்க்கெட்ல நீங்க ஆக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பிரைஸும் என்ன இண்டிகேட் பண்ணுது? ரிஜெக்ஷன் ஆகுதா? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்துட்டு
பார்க்கணும். பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அங்க மார்க்கெட்ல பிரைஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னே தெரியல. நான் ஒரு கோர்ஸ் போனேன். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அத போட்டா எனக்கு ட்ரேட்ல ப்ராஃபிட் வந்துரும். நான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிருவேன்னு நெனச்சீங்கன்னா, உங்கள விட பெரிய முட்டாள் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. வேஸ்ட் ஆஃப் மனி, வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ட்ரேடிங் சூட் ஆகாது. விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா நான் வந்துட்டு 4 இயர்ஸா ட்ரேடிங் ஃபீல்ட்ல இருக்கேன். இதெல்லாம் சேஞ்ச் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து டார்கெட் உங்களால நெனச்ச இத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. இதே மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல நான் ஸ்டாப் லாஸ் வாங்குற ட்ரேடையும் உங்களுக்கு டீட்டெயில்டா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஏன் அத போடணும்னு நெனைக்கிறேன்னா, ட்ரேடிங் இஸ் நாட் ஒன்லி ப்ராஃபிட். அது வந்து ஸ்டாப் லாஸ் வாங்குனாலும் உங்க மைண்ட் செட்ட பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ் வாங்குற ட்ரேட்லயும் நான் இதே இன்புட்ஸ் குடுத்துருப்பேன். ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்தனால வந்திருக்காது. இதே மாரி பிளான் பண்ணி தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். மேபி சம்டைம்ஸ் செட்டப் ராங்கா போயிருக்கும். இல்ல சம்டைம்ஸ் நான் ராங் என்ட்ரி குடுத்துருப்பேன். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ரிவென்ஜ் ட்ரேட் எடுக்காம மார்க்கெட் இன்னைக்கு என்ன எனக்கு டீச் பண்ணியிருக்குங்கிறத நான் லேர்னிங் பாயிண்ட்ட நோட் பண்ணிட்டு, அதுலேருந்து நான் வந்துட்டு கத்துட்டு வருவேன். ஓகேங்களா? இந்த மாரி பேசியிருக்கும்போது பாருங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோட டார்கெட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. டார்கெட் போனதுக்கப்புறம் நம்ம டார்கெட் அடிச்சிட்டதுக்கப்புறம் 30, 40 பாயிண்ட்ஸ் கூட போலாம். பட் மேல கூட இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் போலாம். பட் நீங்க கிரீடியா இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் வச்சுக்கோங்க. அத மாத்தாம அதே டார்கெட்ல வெளில வர ட்ரை பண்ணுங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான டிசிப்ளின். ஸோ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் இனிஷியலா சொன்னது, ஹவ் டூ டேக் ட்ரேட் இன் லைவ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் இன் லைவ் மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்டின்னா, நீங்க வந்துட்டு மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே 9:15க்கே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 9:15க்கே நீங்க வந்துட்டு எந்த புரோக்கர்ல ட்ரேட் பண்ணாலும் அ பி அண்ட் சி இது வந்து நான் பையஸா இருக்க பட்சத்தில சொல்றேன். பி அண்ட் சி வந்துட்டு ஆட் பண்ணி வைக்கணும். நீங்க அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரி, பிரீமியம் பேஸ்ல பண்ணாலும் சரி, இல்ல இந்த சில பேர் வந்துட்டு ஓடிஎம், அப்புறம் ஏடிஎம், இல்ல ஐடிஎம், இல்லன்னா வந்து இந்த ஆப்ஷன் செயின் இந்த மாரி நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? பட் நான் இதுல என்ன யூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, பிரீமியம் பேஸ்ல தான் நான் வந்துட்டு சூஸ் பண்றேன். என்னோட பிரீமியம் ரேஞ்சும் நான் சொல்ட்டேன். வேற எதுவும் ஸ்பெஷலா இல்ல. ஓகே நீங்க தப்பா பண்றீங்க. அப்படியெல்லாம் கூட நிறைய பேர் சொல்றீங்க. இல்லங்க எனக்கு இது என்னோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ரொம்பவே சூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குன்னு தோணுதோ, நீங்க அத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அத ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஆப்ஷன் டீகே ஆயிடுச்சுன்னா, அத தூக்கிட்டு வேற ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க ட்ரேட் என்ட்ரி கிடைக்கிறதுக்குள்ள டீகே ஆகுது அப்படின்ற பட்சத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இத ஆட் பண்ணிட்டு, நீங்க உடனே பி எடுக்கலாம், சி எடுக்கலாம்னு நீங்களே டிசைட் பண்ணிக்காதீங்க. மார்க்கெட்டோட ஃப்ளோலயே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கேண்டிலையும் மார்க்கெட்ல பிரைஸ் ஆஃப் த கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத நீங்க வந்துட்டு கவனிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கேண்டில் கிரீனா முடியும்னு நம்ம நெனைப்போம். பட் அது என்னவா முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டா லாஸ்ட்டா க்ளோஸ் ஆயிரும். ஸோ க்ளோசிங் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. அந்த டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிட்டு உடனே வந்துட்டு எந்த ஒரு யோசனையும் இல்லாத உங்க செட்டப் வந்துருச்சு, உங்க பிரைஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்குன்னா, ட்ரேட்ல என்ட்ரி குடுத்துருங்க. என்ட்ரி குடுக்கும்போது நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, என்ட்ரி குடுத்த அடுத்த செகண்ட் நீங்க ஸ்டாப் லாஸ் பஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்புறம் டார்கெட் வந்துட்டு நீங்க செட் பண்ணியிருக்கணும். இதுக்கு நடுவுல வந்துட்டு நீங்க எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. எதையுமே வந்துட்டு எடுக்காதீங்க. என்ட்ரியோ, ஸ்டாப் லாஸையோ, டார்கெட்டையோ நீங்க லைக் வேல்யூபிள் ரீசனுக்காக மாத்துனா சரி. சும்மா ஒரு பாயிண்ட் 5 பாயிண்ட் கீழ வருது, 5 பாயிண்ட் மேல போகுதுங்கிறதுக்காக சும்மா சும்மா ஆல்டர் பண்ணாதீங்க. அது இன்டிசிப்ளின் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இப்ப சப்போஸ் நீங்க ஸ்டாப் லாஸ் வாங்குனாலும் சரி, ப்ராஃபிட் வாங்குனாலும் சரி, நீங்க ரீசன நோட் பண்ணுங்க நோட்ல. ஓகேங்களா? ரீசன நோட் பண்ணுங்க. அந்த ரீசன் வந்துட்டு திரும்ப ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கோங்க. தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாம பாருங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோதாங்க சிம்பிள் டிக்ஸ். நீங்க வந்துட்டு லைவ் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ இத ஃபாலோ பண்ணீங்கனாவே நீங்க ஈஸியா சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். ம். இது வந்துட்டு நான் இந்த வீடியோல கிளியரா வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து நான் ட்ரேட் ஓப்பன் ஆகறதுக்கு முன்னாடி இருந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா கிளியரா ஸ்கிப் பண்ணாம நோட் பண்ணி ரைட் டவுன் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்க வந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங் கரியர்ல நான் எழுதி தரேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஆ என்னவோ கடனுக்கே நான் மார்க்கெட்குள்ள வந்தேன், ட்ரேட் பண்ணேன். எனக்கு ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது. எனக்கு பிரைஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்ல எனக்கு வந்துட்டு லாஸே வந்துட்டு இருக்குன்னா, நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. தப்பே நடக்காம மார்க்கெட் எப்படிங்க உங்களுக்கு தப்பு தரும்? ஸோ நீங்க இத நோட் பண்ணுங்க. உங்களோட மிஸ்டேக்க ரெக்டிஃபை பண்ண பாருங்க. கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் உங்களோட ட்ரேடிங் கரியர்ல. அதுக்காக நாளைக்கே சக்சஸ்ஃபுல் ஆவீங்கன்னு சொல்லல. பட் கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். இல்ல இது எல்லாமே எனக்கு கஷ்டமா இருக்குன்னா, கண்டிப்பா ட்ரேடிங்க விட்டுருங்க. இல்ல ட்ரேடிங் உங்கள வந்துட்டு காலி பண்ணிடும். ஏன்னா ட்ரேடிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேஷனபிளா இருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டியா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ இது டேஞ்சரஸான ஃபீல்டுமே கூட. ஓகேங்களா? ஸோ யாராவது வந்து இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தா போதும் நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடும்னு சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நம்பாதீங்க. 110% அது பொய்யா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட முடிஞ்ச அளவுக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் அப்ஸ்டாக்ஸும் சரி, ஜெரோடாவும் குடுத்துருக்கேன். புதுசா யாராவது ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ணுங்க. ம். ஓப்பனிங் பத்தி ஏதாவது டவுட் இருக்குனாலும் மெயில் பண்ணுங்க. இல்லன்னா கமெண்ட் செக்ஷன்லயே கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ட்ரேடிங் ரிலேட்டட் டவுட் இருக்கனாலும் என்னோட மெயில் ஐடி சிவாரி ட்ரேடர்ஸ்க்கு மெயில் பண்ணுங்க. இல்ல கமெண்ட்ல வந்து பிங் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.